ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஈசா யோகாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஈசா யோகா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு வந்து சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈசா யோகாவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல்லால் ஆன தூண்களை வந்து வச்சுருந்தாங்க. தூண்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேல் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சிலை மாதிரி வந்து கோல்டனில் வச்சுருக்காங்க. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் உள்ளே என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருந்தது. இதுவும் சிவன் கோயில் தான் நினைக்கிறேன். க்ளோஸ்டாக இருந்ததுனால எங்களால் போய் பார்க்க முடில. பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது முன்னாடி இருக்க அந்த ஸ்டாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போல், அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் கேள்விப்பட்ட வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஈசா யோகாவோட டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 150 ஏக்கர்ஸ். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ரோட்டுக்கு லெஃப்ட் சைடையும் ரைட் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து தியானலிங்கமும், லெஃப்ட் சைடில் வந்து ஆதியோகி சிலையும் வந்து இருக்குது. ஆதியோகி சிலையை பார்க்குறக்கு வந்து மாட்டு வண்டிகள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ரைட் சைடில் இருக்கிற தியானலிங்கம் பார்க்க போகிறதுக்கு மொபைல் வந்து அலௌடு இல்லை, நம்ம அங்கே வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆதியோகி சிலை பார்க்குறது தான் பைக்கில் போயிட்டுருக்கோம். பைக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் வந்து இருக்குது. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வரதா இருந்தால் 14D பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈசாக்கு டைரெக்டாக வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆதியோகி சிலை வந்து தியானலிங்கமும் ஒரே இடத்துல தான் இருந்தது. மகா சிவராத்திரி வந்து இங்கே ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலாக கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா இடம் பத்தாமல் இருந்தது. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா தியானலிங்கம் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பெரிய கிரவுண்டில் வந்து ஆதியோகி சிலையை வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஆதியோகி சிலை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. நம்மளும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆதியோகி சிலை பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கோயம்புத்தூரோட கிளைமேட்டுக்கு ரொம்ப முக்கிய காரணம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி வேறு ஸ்டேட்லேருந்து மக்கள் வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆதியோகி சிலை பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. மலை கீழேயே வந்து அமைஞ்சிருக்கங்காட்டிக்கு நம்ம பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கே மகா சிவராத்திரிக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock மாதிரி போயிருந்தோம். வெயிலே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் நம்ம ஆதியோகி சிலையை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிலைக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்தது. அங்கே நிறைய பேருக்கு வந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதியோகி சிலை வந்து பார்த்திங்கன்னா கல்லால் வடிவமைச்சிருக்காங்கன்னு நினச்சோம். பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது வந்து இரும்பால் வடிவமைச்சிருக்காங்க. ஆதியோகி சிலை வந்து பார்த்திங்கன்னா 112 அடியில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து இதுதான் வந்து பெரிய சிலை. இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது.
ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு வந்து ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது ஒரு நல்ல பிளேஸ்னே வந்து நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே பார்த்து முடிச்சுட்டு தியானலிங்கத்தை வந்து பார்க்க போகலாம். தியானலிங்கத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அலௌடு இல்லை. ஸோ நான் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ மட்டும் வந்து காமிக்கிறேன். இங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்போட சிலையை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. இது என்னடா கூண்டுக்குள்ளே வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இது வந்து திருநீர். இங்கே உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தியானலிங்கத்துக்கு போகிறக்கான என்ட்ரன்ஸு. இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேமரா இதெல்லாம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு போயிடணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலையும் லிங்க வடிவத்திலான சிவன் சிலையும் வந்து இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நம்மளுக்கு தியானம் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம குளத்தில் இறங்கி நாம் வந்து லிங்கத்தை வந்து நம்ம வணங்கிட்டு நம்ம வரலாம். தியானலிங்கம் இருக்கிற மண்டபத்தை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லாலான மதில் சுவரை வந்து கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஈசா யோகாவை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.